வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. அமைச்சரவை மாற்றம்ன்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, அது கோர்ட்டு கேட்ட கேள்வின்றதுனால அரசாங்கத்துக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. அப்போது இவரை நீங்கள் கைட்டி விடுறது தவிர வழி இல்லை. அவர் ராஜினாமா பண்ண வேண்டியதை தவிர வேறு வழியில். அதுவும் டைம் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு ஈவினிங் 3 மணிக்கு. இந்த கழுத்தில் கை வச்சு உடனே பதில் சொல்லுன்ற மாதிரி கத்தியை வச்சு இது பவர் வேணுமா உனக்கு ஜாமீன் வேணுமான்ற அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமான சுப்ரீம் கோர்ட்டு வரலாறுல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வியாக இருக்குது. இவங்க இல்லை நான் எதுக்கு ரிசைன் பண்ணணும், நாங்கள் எந்த சாட்சியும் கலைக்கலை அது இது நான் சொன்ன மாதிரி இப்போ சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், அவங்க ஜாமீனை ரத்து பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க, அது இந்த கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம், ரொம்ப அசிங்கமாக போயிடும், ஸ்டாலினுக்கு அசிங்கமாக போயிடும். ஆனால் அவரை டார்கெட் பண்ணுவாங்க, பிஜேபி விடமாட்டாங்க, அவரை தொடர்ந்து அவரை டார்கெட் பண்ணுவாங்க, பண்ணி அவர் எலெக்ஷனில் வேலை செய்யக்கூடாத அளவில் கொண்டு போவாங்க. ஆக்சுவலாக தமிழக அரசுக்கு எல்லா பக்கமும் நெருக்கடி ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி வழக்கு நம்ம சொன்ன மாதிரி, இன்னொரு பக்கம் இடி சோதனை எடுத்து டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. இந்தியாவிலேயே பிஜேபிக்கு ரொம்ப சவாலான ஸ்டேட் தமிழ்நாடு தான். மற்ற இடத்துலலாம் அவங்க அரசியல் ரீதியாக காங்கிரஸையோ மற்ற கட்சிகளோ எதிர்க்கிறது அவங்களுக்கு ஈஸி. இங்கே தத்துவார்த்த ரீதியில் எதிர்க்க வேண்டிய அவசியம். இது திராவிடியன் பாலிடிக்ஸ். இது இங்கே உங்கள் பாஜகவுடைய அரசியல் எடுபட மாட்டேங்குது. அதனால் திமுகவை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் வாங்கி கட்டிக்காத இடமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியிலேருந்து கல்கட்டா நீதிபதியிலேருந்து பல நீதிபதிகள் மும்பையில் இருக்கிற நீதிபதி உட்பட பல நீதிபதிகள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பிடிச்சி வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க கையில் அதிகாரம் அதிகமாக இருக்கிறதுனால அதை தவறாக பயன்படுத்துகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. இட் ஹஸ் பிகம் அ பொலிட்டிக்கல் டூல். ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான், நீ அண்ணாமலையும் ஆளுநரும் இங்கே இருக்கிறவரையும் திமுகவுக்கு வெற்றிக்கு பிரச்சனையே இல்லை. நல்ல வேலையாக அண்ணாமலையை தூக்கிட்டானுங்க, அது வேறு ஏதோ ப்ரெஷரில் தூக்கிட்டாரு. ஆளுநர் இன்னும் வச்சுருக்கானுங்க, இன்னும் அவர் டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் அவர் கண்டினியூ வராது வச்சுக்கோங்க, இன்னும் டேமேஜ் நிறையா பண்ணிகிட்டு இருப்பார். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கவர்னருக்கு ரொம்ப ஆத்திரத்தில் கோபம், கொஞ்சம் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. தாவேக்காவோட பூத் கமிட்டி மாநாடு அன்னைக்கு கோவையே குலுங்கியது, கோவையே ஸ்தம்பித்தது, கோவையே மிரண்டது. பூத் கமிட்டி போட்ட மாதிரி தெரியல, அந்த ரசிகர்களை கொண்டு உட்கார வைக்கிறாங்களே தவிர அவங்க உண்மையான பூத் கமிட்டி, பாதி பேர் உண்மையான பூத் கமிட்டி கிடையாது அப்படின்னு ஒரு செய்தி இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. இப்போது பாமகவும் விஜயும் சேர்ந்தாலுமே ஒரு 60-70 தொகுதிகளில் திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மத்திய வட மாவட்டங்களில் பல கிராமங்களில் நானும் பார்க்குறேன், விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் ஒரு முயற்சி எடுக்கிறார், ஆனால் அவருக்கு அந்த ஓட்டாக மாறுமான்றது ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயம். இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கு. உங்களுக்கு ஜாமீன் கொடுத்து தப்பு பண்ணிட்டோம், உங்களுக்கு அமைச்சர் பதவியில் தொடரணுமா அல்லது ஜாமீன் வேணுமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. திங்கட்கிழமை அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. ஸோ இந்த நிலையில் அமைச்சரவை மாற்றம்ன்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது செந்தில் பாலாஜிக்கு ஒரு சிக்கலான பீரியடாக இருக்கா இல்லையோ, முதலமைச்சருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு பொசிஷனில் தான் இருக்கார் ஆக்சுவலாக. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு லைனை டோன் எடுப்பாங்கன்றது யாரும் எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. ஏன்னா அவருக்கு ஜாமீன் கொடுத்த போது என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் 22 உங்களுக்கு ஜாமீன் ரிஜெக்ட் பண்ண போது நீங்கள் சில சாட்சிகளை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்தது. இருந்தாலுமே நீங்கள் மந்திரி பதவியில் நீங்கள் அப்போ இல்லாதனால உங்களுக்கு பிரிவு 21 படி தனிநபர் சுதந்திரத்தைப்படி உங்களுக்கு கொடுத்தோம் நாங்கள் ஜாமீன். நீங்கள் உடனே சில நாட்கள்லேயே நீங்கள் மந்திரி ஆகிட்டீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் மந்திரி ஆன பிறகு உங்களுடைய பழைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது நீங்கள் சாட்சிகளை கலைப்பீங்கன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மெரிட் படி நாங்கள் ஜாமீன் கொடுக்கல, தனிநபர் சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அப்புறம் அதுக்கு இவர் சொல்கிறாரு, நம்ம கபில் சிபல் சொல்கிறாரு, அமைச்சராக இருந்தால் தான் சாட்சிகளை கலைக்கணும் கிடையாது, அமைச்சராக இல்லாத போது கூட கலைக்கலாம், அதனால் அது ஒரு காரணமாக நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றார். ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஜட்ஜி. அவர் என்ன சொல்கிறாரு, சாட்சி சொல்ல யாருமே வரமாட்டேன்றாங்க அப்படின்னு கபில் சிபல் அதே குற்றச்சாட்டு வைக்குது. அமைச்சரானதுக்கப்புறம் யாரும் சாட்சி சொல்ல வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீதிபதி என்ன சொல்கிறாரு, இது உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை காமிக்குது, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் வரமாட்டேன்னாங்க யாருன்னு நீதிபதி சொல்கிறார்.
சரி, இந்த கேஸில் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதினு சொல்கிறோன்னா சுப்ரீம் கோர்ட்டு அவங்க சொல்கிற அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, நீங்கள் பழைய காலத்தில் அது மாதிரி பண்ணீங்க, ஜாமீன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த லெவலில் ஏதாவது சாட்சிகளை கலைக்க ட்ரை பண்ணாருன்னா அது மாதிரி எதுவும் பேசலை. உங்கள் பழைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி சொல்லுது அப்படின்னு. அதே மாதிரி ஜாமீன் கொடுக்கும்போது நீங்கள் மந்திரியாக இருக்கணுமா வேண்டாமா இருக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை, நிபந்தனை விதிக்கலை. அப்படிலாம் சொல்லாத போது இப்போது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்றது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக தான் நான் பார்க்குறேன். ஏதோ இது கழுத்தில் கை வச்சு உடனே பதில் சொல்லுன்ற மாதிரி கத்தியை வச்சு இது பவர் வேணுமா உனக்கு ஜாமீன் வேணுமான்ற அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமான சுப்ரீம் கோர்ட் வரலாறுல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன நினைக்குது அப்படின்றதில்ல. இது ஒரு கேஸ் வந்து சீரியஸான கேஸ் தான். அவர் சாட்சிகளை ஜாமீனில் வந்த பிறகு சாட்சிகளை கலைச்சார்ன்றதுக்கான ஆதாரம் எதுவும் யாரும் ப்ரொடியூஸ் பண்ணலை. ஆனால் உங்கள் பழைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கிறதா தெரியுது. நீங்கள் அப்போ அமைச்சராக இல்லாத போது ஜாமீன் கொடுத்தோம், இப்போ நீங்கள் அமைச்சராகிட்டீங்க. ஸோ நீங்கள் உங்களால் தான் வந்து சாட்சிகளே வந்து கூண்டுக்கு வரமாட்டேன்றாங்க சாட்சி சொல்கிறதுக்கு. இதெல்லாம் ஜட்ஜி சொல்கிறாரு. நீங்கள் கேட்டப்போவே நான் இப்போ அமைச்சராக இல்லை சாட்சிகளை கலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஜாமீனை. ஆமாம் இப்போ வந்து ஜாமீனுக்கு அப்புறம் சாட்சிகளை கலைச்சாரான்றதுக்கு எந்த சாட்சியும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை, ஆதாரம் இல்லை. ஆனால் அது சொல்லப்படுகிறது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிக்கலான ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக இருக்குது. அப்போது ஏன் செந்தில் பாலாஜிக்கு இந்த அவருக்கு மட்டும் ஏன் இந்த நிலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை. ஏன்னா ஜார்க்கண்ட் முதல்வர் பெயிலில் தான் இருக்கார், முதல்வராக இருக்கார். அஸ்ஸாம் முதல்வர் பெயிலில் தான் இருக்கார், ஹேமந்த் பிஸ்வாஸ் பெயிலில் தான் இருக்கார், வந்திருக்காரு. எவ்வளவோ மந்திரிகள் பெயிலில், அந்த சுமந்த் அதிகாரி உட்பட எல்லாருமே அவங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கார் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பதவியில் இருக்கிறவங்க சொல்கிறேன் நான். அஜித் பவார்லாம் கூட ஏதோ ஒரு கேஸில் ஜாமீனில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது எதுக்கு செந்தில் பாலாஜிக்கு மட்டும் இந்த நிலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது இதுக்கான பதில் வந்து நிறையா இருந்தால் கூட நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியல ஆக்சுவலாக வந்து. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டு கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல, அது வந்து கோர்ட்டு கேட்ட கேள்வின்றதுனால அரசாங்கத்துக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. அப்போது இவரை வந்து நீங்கள் கைட்டி விடுறது தவிர வழி இல்லை. அவர் வந்து ராஜினாமா பண்ண வேண்டியதை தவிர வேறு வழியில். அதுவும் டைம் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு ஈவினிங் 3 மணிக்குன்ற. இவங்க வந்து இல்லை நான் எதுக்கு ரிசைன் பண்ணணும், நாங்கள் வந்து எந்த சாட்சியும் கலைக்கலை அது இதுன்னு நான் சொன்ன மாதிரி இப்போ சொன்னாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க ஜாமீனை ரத்து பண்ணிட்டார் வச்சுக்கோங்க, அது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம், ரொம்ப அசிங்கமாக போயிடும், ஸ்டாலினுக்கு அசிங்கமாக போயிடும். நீங்கள் ஏன் முதல்ல சேர்த்திங்கன்னு கேட்பாங்க எல்லோரும். அதனால் வந்து தானாகவே ஒரு ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். அதனால் இவர் ரிசைன் பண்ண வேண்டியது இன்றைக்கோ ராத்திரியோ நாளைக்கோ ரிசைன் பண்ண வேண்டியது கட்டாயம். ஆனால் ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார்னா அவருக்கு கொங்கு மண்டலத்தில் இன்சார்ஜ் கொடுத்துருவாங்க, டிஎம்கே இன்சார்ஜ். 7 டிஸ்ட்ரிக்டில் அவருக்கு பொறுப்பு கொடுத்துருவாங்க, அதை செய்வார் அவர். ஆனால் அவரை டார்கெட் பண்ணுவாங்க, பிஜேபி விடமாட்டாங்க, அவரை தொடர்ந்து அவரை டார்கெட் பண்ணுவாங்க, பண்ணி அவர் எலெக்ஷனில் வேலை செய்யக்கூடாத அளவில் கொண்டு போவாங்க. ஆக்சுவலாக திமுகவே செந்தில் பாலாஜியை காப்பாற்ற நினச்சினாலும் நீதிமன்றத்தால் அது பண்ண முடியாமல் போயிட்டு நீதிமன்றம் இந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்குது. அது சீரியஸாக இருக்கிறது நம்ம விமர்சனம் பண்ணலை, ஆனால் இது விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நான் மாறான்னு நினைக்கிறேன். கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸை பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் இந்த நிலை அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசில் எழாதில்லை. ஆக்சுவலாக எழுந்திருத்து அவங்க சொல்லிட்டாங்க, அப்போ நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. நீங்கள் இது நிச்சயமாக ஒரு இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை கண்டிருக்கிறதுன்னு ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விசித்திரமான வழக்காக ஒன்று பார்க்குறேன். இல்லை இப்போ இவங்க மேற்கொண்டு உச்சநீதிமன்றம் வந்து அப்படி ஒன்றும் உத்தரவு பண்ண முடியாது, அமைச்சராக இருக்கணுமா கூடாதான்றதை உச்சநீதிமன்றம் முடிவு பண்ண முடியாது. இப்போ இது போன்ற வாதங்களை வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ராஜினாமா பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ராஜினாமா பண்ணி நாளைக்கு ஜாமீனை ரத்து பண்ணிட்டாங்கன்னு என்ன சார் பண்ணுவீங்க, அசிங்கம் இல்லை அது. அதனால் ராஜினாமா பண்ணிவிடுவார், பண்ணிவிடுவார், பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு, பண்ணிவிடுவார். ஓகே, போர்ட்ஃபோலியோ சேஞ்சியா, அவரோட போர்ட்ஃபோலியோ யார் கொடுக்கப்படும் அப்படின்னு? அவருடைய போர்ட்ஃபோலியோ மோஸ்ட்லி தங்கம் தென்னரசுக்கு அடிஷனல் சார்ஜாக கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பொன்முடியும் வந்து ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. இன்றைக்கி மத்தியானம் நான் கேள்விப்பட்ட தகவல் வரையும் அந்த விழுப்புரம் மாவட்ட எம்எல்ஏ ஒருத்தர் என்கிட்ட சொன்ன வரையும் அவர் ரிசைன் பண்ண மாட்டேன், நான் ரிசைன் பண்ண முடியாதுன்றாராம். படம் பிடிக்கிறார். முதல்வர் சொல்கிறாங்க நீங்கள் ரிசைன் பண்ணுங்க அப்படின்றாராம். ரிசைன் பண்ணிவிடுங்க, இது அப்புறம் உங்கள் பையனுக்கும் பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பார்த்துக்கோங்கன்றாராம். அது வேறு சொல்லிட்டுருக்கார், முதல்வர் சொல்லியிருக்காருன்னு அந்த எம்எல்ஏ சொன்னார். ஸோ அது உண்மையாக எவ்வளோ தூரம் உண்மை அல்லது போயின்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் அவர் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவரையும் ராஜினாமா பண்ண சொல்லி சிஎம் கேட்டுட்டார். ஏன்னா அவர் பண்ணது ரொம்ப டேமேஜ், கட்சிக்கு அவர் பண்ணிருக்கிறது ரொம்ப டேமேஜ். ஏன்னா ஒரு மத சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தலையிட்டு ரொம்ப விமர்சனம் பண்ணிருக்காரு, ஆபாசமான விமர்சனம் பண்ணிருக்காரு, பெண்களை பற்றி ஆபாசமாக பேசியிருக்காரு. அது பண்ணிடக்கூடாது, ஒரு அமைச்சர் அதை பண்ணிடக்கூடாது. அது வெறும் வாயே மெல்லின்னு இருப்பாங்க பிஜேபிக்காரங்க. இது மாதிரிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா இதெல்லாம் ஓட்டு சார், இதெல்லாம் ஓட்டு விஷயம். ஓட்டு விஷயத்தில் நீங்கள் இது மாதிரிலாம் உளறிருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? ஒரு அமைச்சராக இருக்கிறது இப்படி வளரலாமா? நீங்கள் அதுவும் ஆபாசமானலாம் வளரலாமா? கூடாது. அதனால் ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. அவர் இப்போ சிஎம் என்ன நினச்சார், கட்சி பதவி பிடிங்கிட்டு அது அடங்கிடும் பார்த்தார். செய்தி அடங்கவே இல்லை. அது இன்னும் கோர்ட்டில் வந்து பதவியை பிடுங்க சொல்லி ஒருத்தன் கேஸ் போயிட்டான். அவர் நீதிபதி வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறார் கேஸை.
நீங்கள் எடுத்த நடவடிக்கை சரியில்லை, போலீஸ் ஏன் இப்படிலாம் டிலே பண்ணுதுலாம் கேட்குறாரு. அதனால் இவர் வந்து பொன்முடிக்கும் அந்த ஆபத்து இருக்குது, அவரும் ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ 2 பேரும் ரிசைன் பண்ணாங்கன்னா ஒன்று பிடி பழனிவேல் தியாகராஜன் அவருக்கு அடிஷ்னல் சார்ஜ் கொடுப்பாங்க, ஏதாவது தங்கம் தென்னரசு கொடுப்பாங்க. தங்கம் தென்னரசு நிதியில் வந்து ஒரு பெரிய ஹாப்பியாக இல்லை அவர். அது ஒரு அதிகாரமிக்க பதவி கிடையாது. அதனால் அவருக்கு வந்து மின்சார இலாக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, சொல்ல முடியாது. பழனிவேல் தியாகராஜனுக்கு வந்து இந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வை அப்புறம் அதெல்லாம் ஏதாவது கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை வன இலாக்காவை கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இந்த மாதிரி இலாக்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த கவர்னரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணால் போகிறோம், அது பண்ணிவிடுவாங்க. அமைச்சர் மாற்றணும்னா நீங்கள் அமைச்சரை புதுசாக போகணுன்னா நீங்கள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு அவரை போய் பார்க்கணும். எதுக்குடா அந்த பொம்முன்னு சிஎம் நினைக்கிறாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஆக்சுவலாக இல்லை, பொன்முடிக்கு பதிலாக விழுப்புரத்தில் வந்து யாராச்சும் ஒருத்தர் போடுவாங்க. அதாங்க ஆக்சுவலாக இவர் எடுத்ததுக்கே ஒருத்தர் வந்து அங்கே கொங்கு மண்டலத்துலேருந்து ஒருத்தர் போடணும். அவர் இளங்கோவை வந்து செந்தில் பாலாஜி ரெஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் கவுண்டராக இருக்கார், அவர் எடுத்தால் இன்னொருத்தர் கவுண்டரை ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே வந்து உடையாராக இருக்கார், இன்னொரு உடையாரை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை வன்னியராவது போடணும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் சிஎம் நினைக்கிறேன் இந்த கவர்னரை போய் பார்த்து எதுக்கு சும்மா கெஞ்சின்னு இருக்கணும், தேவையில்லை, அவர் ஒரு அப்பாயின்மெண்ட். இப்போ தான் இந்த துணைவேந்தர் எல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் போட்டிருக்காருல்ல. ஸோ நம்ம இலாக்காவை அடிஷனல் சார்ஜ் போட்டு விட்டா இன்னொரு 8-9 மாதம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதாவும் ஒரு பேச்சு இருக்குது. அதனால் புதுசாக வந்து போடுவது வந்து கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயமா இருக்குது. இருக்கிற இலாக்காவை வந்து அடிஷனல் சார்ஜ் கொடுப்பாங்கன்றதான் சொல்கிறாங்க எல்லாரும். தமிழக அரசுக்கு எல்லா பக்கமும் நெருக்கடி ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி வழக்கு நம்ம சொன்ன மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து இடி சோதனை எடுத்து டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கு. ஆளுநர் வந்து தமிழக அரசு மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எப்படி பார்த்து அது மட்டுமா, துரைமுருகன் கேஸை மறுபடியும் எடுக்கிறாங்க, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேஸை மறுபடியும் எடுக்கிறாங்க, நேரு வீட்டில் ரைடு பண்ணுறாங்க, நேரு சொந்தக்காரங்க வீட்டில் ரைடு பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை சார், இந்தியாவிலேயே வந்து பிஜேபிக்கு ரொம்ப சவாலான ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். மற்ற இடத்துலலாம் அவங்க அரசியல் ரீதியாக காங்கிரஸையோ மற்ற கட்சிகளோ எதிர்க்கிறது அவங்களுக்கு ஈஸி. இங்கே வந்து தத்துவார்த்த ரீதியில் எதிர்க்க வேண்டிய அவசியம். இது திராவிடியன் பாலிடிக்ஸ். இது இங்கே வந்து உங்கள் பாஜகவுடைய அரசியல் வந்து எடுபட மாட்டேங்குது. அதனால் திமுகவை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அதுவும் சமீப காலமாக சீஃப் மினிஸ்டர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அது மாநில சுயாட்சி, அப்புறம் கவர்னர் எடுத்து கேஸுக்கு போகிறது, அங்கே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வாங்கியிருக்கிறது, அப்புறம் பல விஷயங்கள் அதிகாரத்தை பறிப்பில் ஏற்று குரல் கொடுக்கறது, நிதி கொடுக்காமல் இருக்கிறதுல வந்து ஏற்று குரல் கொடுக்கறது. ஸோ இது மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் சேர்த்துட்டு போராடுற ஒரு எதிர்க்கல இந்த தொகுதி மறு வரையறை போன்ற விஷயங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஐடியாலஜி ப்ளஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்டாலின் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க ப்ரியாரிட்டி முதல்ல தமிழ்நாட்டை ஒன்றும் இதை பார்க்கணுன்னு நினைக்கல. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் இந்த இவர் திமுக ஆட்சியை விட்டு அகற்றுறது பெட்டர்னு இப்போ களத்தில் டோட்டலாக குதிச்சிட்டாங்க. அவங்க ப்ரியாரிட்டி தெலுங்கானா தான் வச்சுருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்துடலாம், இவங்க திமுகவை ஒழிச்சு கட்டணும், வேறு யாரும் தான் பரவாயில்ல, அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் திமுகவுக்கு அடுத்த 10 மாதம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்ச், இட்ஸ் கோயிங் டு பி வெரி கொந்தளிப்பான ஒரு காலகட்டம் சொல்லிக்கலாமே. அது வந்து ஸ்டாலின் எப்படி சமாளிப்பார் சொல்ல முடியாது. நிறைய மந்திரிகள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு பண்ணுவான், நிறைய விஷயங்கள் பண்ணுவான். அதெல்லாம் இவங்க சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நான் எதாவது கேரக்டர், அதாவது இந்த திமுகவே ஒட்டுமொத்தமாக ஊழல் அப்படின்ற மாதிரியான முத்திரை அப்படின்னு பிளான் பண்ணி முத்திரை குத்துறதுக்கான வேலைகளை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்போ டாஸ்மாக் விஷயத்தெல்லாம் உடனே பாருங்கள், உயர்நீதிமன்றம் சொன்ன உடனே நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள், மேலாளருக்குலாம் நோட்டீஸ். இவங்க அப்பீலுக்கு போகிறாங்கன்றது வேறு விஷயம். அங்கே சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப டவுட்ஃபுல் இதை ஒத்துப்பாக்கலான்ட்டு. அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். முந்தி கூட அந்த கலெக்டர்ஸ் வந்து மணல் விஷயத்தில் போனாங்க, ஒத்துக்கலை சுப்ரீம் கோர்ட் ஆக்சுவலாக. அதனால் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அந்த பிஎம்எல்ஏ ஆக்டை வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்டாக இருக்குது, ரொம்ப கொடுமையான சட்டமாக இருக்குது. அது கோர்ட் வந்து சில சமயம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் சமரசமே பண்ணிக்கிறது இல்லை, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுன்றாங்க. ஆனால் அதே சமயம் கோர்ட் வந்து பல்வேறு சமயங்களில் ரொம்ப நாள் சிறையில் இருக்கிறவங்க வந்து விடுதலை பண்ணுறாங்க, அதுவும் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இதான் சாக்குன்னு எல்லாரையும் பிடிச்சி அவன் பாட்டு மாதக்கணக்கில் சிறையில் போடுறான். அது வந்து தனிநபர் சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து தண்டனையே இல்லாமல் ஒருத்தன் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கான், தீர்ப்பு இல்லாமல் தண்டனை அனுபவிச்சுட்ருக்க ஒரு நிலைமையாக இருக்குது. அதனால் அதுலேயும் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொஞ்சம் இது ரிலீஸ் பண்ணுறாங்க பெயிலில். இருந்தாலுமே சில வழக்குகளில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ நேற்று கூட பாருங்கள், நோட்டீஸ் இஷ்யூ பண்ண மாட்டேன்ட்டான். அது இந்த கேஸில் நேஷனல் ஹெரால்ட் கேஸில் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆவணங்கள் சரியா இல்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆவணங்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் வாங்கி கட்டிக்காத இடமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியிலேருந்து கல்கட்டா நீதிபதியிலேருந்து பல நீதிபதிகள் வந்து மும்பையில் இருக்கிற நீதிபதி உட்பட பல நீதிபதிகள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை
பிடிச்சி வெளுத்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க கையில் அதிகாரம் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து தவறாக பயன்படுத்துகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. இட் ஹஸ் பிகம் பொலிட்டிக்கல் டூல். அது வந்து ஒரு பாஜகவுக்கு ஒரு அரசியல் ஆயுதம் மாதிரி ஆகிடுது அது ஆக்சுவலாக. அதை வச்சுட்டு எதிரிகளை பழி வாங்கிறது, வேண்டாம் நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆட்களை தேடுறது, இழுக்கிறது, இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அவங்க. தெரிஞ்ச விஷயம் தான். என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறதுனால, என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுனால அவங்க சட்டப்படி நியாயமாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கூட ஒரு சந்தேகப்பட வேண்டிய ஒரு நிலையில் தள்ளுறோம் நம்ம. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும்ன்ற எண்ணம் நமக்கு வருது ஆக்சுவலாக வந்து. அதனால் இப்போ வரப்போகிற காலகட்டமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நமக்கு என்ற நிறைய விஷயங்கள் தோணும். திமுக மேலே நிறைய அவங்க குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆளுநர் சொல்கிறாரு துணைவேந்தர்கள் மாநாட்டுக்கு யாரையும் வரவிடாமல் வந்து அரசு தடுத்துச்சு. உயர்கல்வித்துறை அமைச்சர் ஃபோன் பண்ணி சொன்னார். அதை பலனளிக்காதனால போலீஸை வச்சு மிரட்டியிருக்காங்க. இது வந்து எமர்ஜென்சி டேஸை வந்து நினைவுபடுத்துது. உயிரோட திரும்பி போகணுமா வேணாமான்னு துணைவேந்தர்களை வந்து மிரட்டியிருக்காங்க. அதனால தான் யாரும் வரலை அப்படின்றார். அவர் ஒரு போலீஸ் இல்லையா? போலீஸ் என்ன மாதிரிலாம் வேலை பண்ணணும்னு அவர் கரெக்டாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்பெஷல் பிரான்ச் நைட்டாக கதவை தட்டி அதான் சொல்கிறேன், போலீஸை வந்து எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, கவர்னருக்கு எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஆனால் அது வந்து துணைவேந்தர் விஷயத்தில் பண்ணுவாங்களான்னு அது டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப தெளிவான விஷயம் சார். அதிகாரங்கள் பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரங்களும் துணைவேந்தர் நியமிப்பதும் கவர்மெண்ட் கையில் போயிடுது ஆக்சுவலாக. ஸோ கவர்மெண்ட் கையில் போயிட்டோம்னா அரசு பல்கலைக்கழகங்கள்லாம் நிச்சயமாக இவர் பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவர் இன்னும் நான் தான் வேந்தர்ன்றாரு. அவரோட ப்ரெஸ் ரிலீஸில் வேந்தர் தான். பட் ஆனால் அது அலங்கார பதவியாக மாறிடுச்சு. அதிகாரமுள்ள பதவி அலங்கார பதவியாக. உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி வேந்தர் முதலமைச்சர் தான் அப்படின்னு திமுக தரப்பு சொல்கிறாங்க. ஆளுநர் சொல்கிறார் உச்சநீதிமன்றம்னு அந்த அளவுக்கு போகல சார், கவர்மெண்ட்டு தான் போயிருக்கு. கவர்மெண்ட்டு தான் துணைவேந்தர் நிர்வகிக்கிறது. இந்த பல்கலைக்கழக விவகாரங்கள் நிர்வாக விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் தான் பண்ண போகுது. அதிகாரமிக்க பவரில் அவர் இருந்தார், வேந்தர் இருந்தார். அவர் இப்போ அவரோட காத்திறங்கின பலூன் மாதிரி ஆகிட்டார். அவர் இப்போ வந்து அவர் வந்து அதிகார பதவியிலேருந்து அலங்கார பதவிக்கு வந்துட்டார். அந்த அலங்கார பதவியில் இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி கூட்டுறதுக்கான இதெல்லாம் கிடையாது. அது வந்து கூட்டெல்லாம் கூட்டுறதுக்கான அதிகாரம் கிடையாது. கவர்மெண்ட் கூட்டினா இவர் போய் கலந்துக்கலாம், இவர் போய் பேசலாம், என்ன பண்ணலாம். ரெண்டாவது உண்மையிலே நீங்கள் கல்வியில் அக்கறையோட தான் இந்த மாநாட்டை கூட்டினீங்களா? கடந்த 4 வருஷமாக கூட்டிகிட்டு இருக்கீங்களே, ஏன் ஒரு ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஏன் கூட மாட்டேறீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் கூட மாட்டேறீங்க? கூப்பிட்டாலும் போவாங்களான்னு தெரியல. இல்லை, நீங்கள் கூப்பிட்டீங்களா? நீங்கள் தனி ராஜாவாக நீங்கள் நடத்திருந்தீங்கல்ல. இப்போ உங்கள் பவரை பிடிக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் தனிக்காட்டு ராஜாவாக இருந்தீங்கல்ல, எல்லாமே நடத்திருந்தீங்கல்ல, 4 வருஷமாக நடத்துறீங்கல்ல. ஜனவரியிலே ஆரம்பிச்சிருந்தீங்க. நாடே கொந்தளிப்பில் இருக்குது பயங்கரவாதத்தினால. நீங்கள் இதுதான் உங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தத்துக்கு இந்த மாநாட்டை நடத்துகிறீங்க. இது தேவைதானே உங்களுக்கு? இதுக்காக ஒரு துணை ஜனாதிபதி அங்கேருந்து ஓடி வராருங்க. அவர் இங்கே இருக்கிற 4 பேர் கோட்டு சுட்டு போட்ட 4 பேரை பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் அவங்க துணைவேந்தரே கிடையாது. கிட்டத்தட்ட 41 பேரில் 35 பேர் வரலன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. உங்களுக்கு மதிப்பு அவ்வளோதான். உங்கள் மதிப்பை நீங்களே கெடுத்துட்டீங்க. பீயிங்க கவர்னர், நீங்கள் எப்படி இப்போது துணை வேந்தராக இருக்கீங்க? நீங்கள் கவர்னராக இருக்கிறதுனால வேந்தராக இருக்கீங்க. எக்ஸ் அஃபிஷியோ போஸ்ட் அது ஆக்சுவலாக. யார் கவர்னராக இருந்தாலும் அவர் வேந்தராக இருப்பார். அண்டர்ஸ் அது கவர்மெண்ட் மாற்றினாலே தவிர. ஏன்னா பல்கலைக்கழக விதிகள் அப்படி தான் இருக்குது. பல்கலைக்கழக விதிகள் அப்படி தான், அரசியல் சட்டத்தில் இல்லை. பல்கலைக்கழகத்துக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒரு விதியை போடுவோம். அந்த விதியில் அப்படி தான் இருக்குது. கவர்னர் தான் வேந்தர் அப்படின்னு இருக்குது. ஸோ அவர் வேந்தர் வந்து வேந்தர்கிட்ட பவர் இருந்தது. இப்போ வேந்தர்கிட்ட பவர் இல்லை. அந்த 10 மசோதா வந்ததுக்கப்புறம் வேந்தர்கிட்ட பவர் இல்லை. அப்படி இல்லாத போது உங்களுக்கு எப்படி உங்கள் குரலை கேட்டு எப்படி அவங்க வருவாங்க? அதனால் அவங்க வந்து துணைவேந்தர்கள்லாம் பயந்துட்டாங்க, மிரட்டினாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர் வேணால் சொல்லலாம். அவருக்கு என்ன செய்யுது? அவரோட கோபத்தில் கொந்தளிக்கிறாரு. அந்த கோபத்தில் வெளியேற வார்த்தைகள் அதெல்லாம் வந்து நம்ம இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே நம்மளன்னு அவர் கோவம் வருது. அவர் மட்டும் அவமானப்பட்டார், துணைவேந்தரையும் சேர்த்து அவமானப்படுத்திட்டார்ல. ஆமாம், ரொம்ப அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கவர்னருக்கு வந்து ரொம்ப ஆத்திரத்தில் கோபம், கொஞ்சம் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கார். இதுவரையும் வந்து அதிகாரம் இருந்தது, நீங்கள் என்னென்ன பேசினீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் வேந்தராக இருந்தபோது நீங்கள் அதிகாரம் இருந்தபோது என்ன பண்ணீங்க? இந்த மாநில அரசு ஒத்துக்காத புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து பேசினீங்க. சமஸ்கிருதத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசினீங்க. திராவிட ஆட்சிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலன்னு பேசினீங்க. இப்படி பல விஷயங்கள் பேசினீங்க இல்லையா? அதனால் இப்போ மட்டும் நீங்கள் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி இப்போ இந்த மாநாட்டில் நீங்கள் என்ன பேசினாலுமே அதோட ஃபாலோ அப் ஆக்ஷன் யார் எடுப்பாங்க? கவர்மெண்ட் தானே எடுப்பாங்க. அவங்க நீங்கள் சொல்கிறது கேட்டு எடுப்பாங்களா? அவங்க நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டோட மோதல் இல்லைன்னு சொல்லலாம். இப்படி இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறதே மோதலோட வெளிப்பாடு தானே ஆக்சுவலாக. எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் பண்ணுவேன் தானே பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு சரியான முகத்தில் கரியை பூசிட்டாங்க, அவ்வளோதான். ஆளுநரோட அந்த செயல்பட ஒரு வகையில் திமுக தானே சாதகமாக போய் முடியும். அது தெரியாமல் இருக்காங்களா பாஜக? இல்லை, அதனால தான் எந்த நயினார் நாகேந்திரன் தலைவரான பிறகு அங்கே போய் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போய் பார்க்கவே இல்லை. ராஜ்பவன் ஹெட் குவார்ட்டர்ஸ், அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ராஜ்பவன் தானே சரிங்க. காத்தால காப்பி டிஃபன் சாப்பிட்றதுக்கு அண்ணாமலை அங்கே தானே போயிருந்தார். இவர் நயினார் நாகேந்திரன் ஏன் போக மாட்டேங்கிறாரு? இன்னும் போல எதுவும் போய் பார்க்கலையா அவர் கவர்னரை? அமித்ஷா வந்தார், கவர்னரை பார்த்தாரா?
இல்லை கவர்னர் தான் அமித்ஷாவை பார்த்தாரா? எல்லாரும் கடுப்பில் இருக்கானுங்க, ஏன்டா எங்கள் பேரை கெடுக்கிறேன்ற மாதிரி கடுப்பில் இருக்கானுங்க. ஏன்னா ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான், நீ அண்ணாமலையும் ஆளுநரும் இங்கே இருக்கிறவரையும் திமுகவுக்கு வெற்றிக்கு பிரச்சனையே இல்லைல்ல. நல்ல வேலையாக அண்ணாமலையை தூக்கிட்டானுங்க, அது வேறு ஏதோ ப்ரெஷரில் தூக்கிட்டாரு. ஆளுநர் இன்னும் வச்சுருக்கானுங்க, இன்னும் ஒரு டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் அவர் கண்டினியூ வேணாலும் வச்சுக்கோங்க, இன்னும் டேமேஜ் நிறையா பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் இப்போ பிஜேபிலாம் கடுப்பாக இருக்காங்க, என்னடா இவர் நம்ம பேரை கெட்டுருக்காரு அப்படின்னு கடுப்பில் இருக்காங்க. அது புரிஞ்சிக்காமல் இவர் விளையாடிட்டு இருக்காரு. இவர் ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு அதிமுக கூட்டணி வச்சு அவர் எல்லாத்தையும் கலைச்சிட்டு போல நினைக்கிறேன். ஆமாம், அதான் விஷயம். ஆக்சுவலாக வந்து அதிமுகவோட அமித்ஷா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கூட்டணி வச்சுருக்காரு. அதோட பாமக தேமுதிகலாம் கூப்பிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு நினைக்கிறார். இவர் வந்து நம்ம என்டையர் விளையாட்டே கலைச்சி போட்டுருவார் போல் இருக்கு ஆளுநர்னு. இப்போ பாஜக ரொம்ப கலங்கி போய் கிடக்காருங்க, ஏன்டா இப்படி இருக்காரு ஆளுநர் அப்படின்னு கலங்கி போயிருக்காங்க எல்லாரும். யாருமே போய் அவரை பார்க்க மாட்டேங்கிறாங்களே. முந்திலாம் ஆனால் உடனே ராஜ்பவனில் போய் காபி சாப்பிடுவாங்கள்ல எல்லாரும், பிஜேபி தலைவர்கள், லோக்கல் தலைவர்கள், வட்ட செயலாளர் உட்பட எல்லாம் போய் காபி சாப்பிடுவாங்கல்ல. இப்போ யாரும் போகிறது இல்லையே, அந்த சைடு யாரும் போக மாட்டேங்கிறாங்களே. தாவேக்காவோட பூத் கமிட்டி மாநாடு அன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க, செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? கோவையே குலுங்கியது, கோவையே ஸ்தம்பித்தது, கோவையே மிரண்டது. கோவை குலுங்கும், கோவை மிரளும் எல்லாம் பண்ணும் சார். ஏன்னா விஜய் வந்து முக்கியமான நடிகர் இல்லை, செல்வாக்கு மிக்க நடிகர் இல்லை. இப்போ நம்மளுடைய பாயிண்டெல்லாம் அந்த செல்வாக்கு வந்து ஓட்டாக மாறுமன்றதானே கேள்விக்குறியாக இருக்குது. அவர் வந்து ஆனால் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கருத்து கணிப்பில் அவரை ரெண்டாவது முதல்வர் இதில் ரெண்டாவதாக அவர் வந்திருக்கார். சிஎன்என் நினைக்கிறாங்க, கருத்து கணிப்பில், இந்தியா டுடே கருத்து கணிப்பில் அவர் ரெண்டாவதாக வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது, ஒரு குறைஞ்சபட்சம் 12% வாக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவர்கிட்ட அவர் முதல்ல என்ன நினச்சாங்க, தனியாக போகணுன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் நினச்சாங்க ஏடிஎம்கேயோட போனால் பெட்டர்னு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க. அது ரொம்ப இவங்க அதிகமாக நாங்கள் முதன்மை சக்தி அது இதுன்னெலாம் அவங்க கெத்து காமிச்சதுனால ஏடிஎம்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அது சமயம் பார்த்து பிஜேபியும் வந்து ஏடிஎம்கே வலையை போட்டு தூக்கின்னு போய் கூண்டில் போட்டு அடைச்சிட்டானுங்க. இப்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசிக்கிறானுங்க, என்னடா நம்ம வந்ததையும் விட்டோம் போல் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது தனியாக போனால் நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும், பட் சீட் கிடைக்குமான்றது டவுட்டு. ஸோ அதனால் நம்ம கட்டுமானங்களெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் இன்றைக்கி கோயம்புத்தூரில் கூட்டிருக்கிற மாநாட்டில் 7 டிஸ்ட்ரிக்ட் மாநாடுன்னு சொல்கிறாங்க. பட் அதில் வந்து 7 டிஸ்ட்ரிக்ட்லேயும் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து பூத் கமிட்டி போட்ட மாதிரி தெரியல. அந்த ரசிகர்களை கொண்டு உட்கார வைக்கிறாங்களே தவிர அவங்க உண்மையான பூத் கமிட்டி, பாதி பேர் உண்மையான பூத் கமிட்டி கிடையாது அப்படின்னு ஒரு செய்தி இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. இப்போது சார் இதில் பாதி பேர் பூத் கமிட்டி கிடையாது, கேட்டால் அவங்க நீங்கள் எங்கள் ஊர்லேயே கேட்டால் நீங்கள் எந்த பாகம் பார்க்குறீங்க, அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் எந்த பாகம் பார்க்குறீங்க அதெல்லாம் கேட்டால் உண்மை யாருக்குமே ஒன்றும் தெரியல சார், எல்லாமே ஒரு பாச வச்சுன்னு உள்ளே போயிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. QR கோட்லாம் இருக்குன்றாங்க, QR கோட் ஸ்கேன் பண்ணால் தான் உள்ளே போக முடியுமா? QR கோடெல்லாம் அதெல்லாம் வாங்கிட்டாங்க. பட் உண்மையிலேயே பூத் கமிட்டி மெம்பர் ஆனால் அது வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயன்றாங்க. உண்மையிலே அது இந்த மாதிரி இருந்தால் அந்த கட்சி அப்புறம் எப்படி வரும்னு தெரியாது. ஏன்னா அந்த கட்சி ஏற்கனவே இந்த ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் வந்து புஷி ஆனந்த், அப்புறம் வந்து நம்ம இவர் இருக்கார்ல இந்த கந்தசாமி, இவர் இன்னொரு ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் பிரசாந்த் கிஷோர், இந்த மாதிரி திசைக்கு ஒருத்தராக இருக்காங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு விஜயை போட்டு அப்படியே இழுக்கிறாங்க 4 பேர் 4 திசைக்கு. அவரால் இந்த 4 அட்வைசரும் சேர்ந்து அவரை குழப்பறது ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரிலாம் அடியில் கட்டுமானங்களில் இந்த மாதிரிலாம் வந்து ஆட்களே போடாமல் சும்மா ஒரு வெளியில் ஒரு தோற்றத்துக்காக இது மாதிரி மாநாடு நடத்தினாங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து அவருக்கு ஒர்க் ஆகாது. அவருக்கு வந்து எலெக்ஷனில் வந்து அவருக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் அவர் இப்போ தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வெளில வந்திருக்கார். அதனால் வந்து இப்போ வந்து அந்த ரசிகர்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் சுற்றுப்பயணம் பண்ணுறதை எப்போ ஜனநாயகன் முடிஞ்ச பிறகு தான் பண்ணுவார். அவர் அதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் வெளியில் வந்துட்டு போகிறார். ஆனால் இன்றைக்கி நடத்துகிற அந்த மாநாட்டில் அவர் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு முயற்சி. 69,000 பூத்து தமிழ்நாட்டில் இருக்குது. 69,000 பூத்துக்கு அவர் போட்டாரா? கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு பூத்துக்கு 10 பேர்னா கூட அது அவர் போட்டுக்காரா இல்லையான்றது நமக்கு தெரியாது அந்த விஷயம். அந்த கணக்கெலாம் அவர் நமக்கு அது உண்மையிலேயே அது போட்டாங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். இன்னும் 10 மாவட்டங்களுக்கு செயலாளரே போடலன்னு சொல்கிறாங்க. அதனால் அது எவ்வளோ தூரம் உண்மைன்றது தெரியல ஆக்சுவலாக. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த ஓட்டாக மாறுமான்றது ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயம். அவர் வந்து மத்திய வட மாவட்டங்களில் செல்வாக்கோடு இருக்கார். தெற்கு கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார். தெற்கு கொங்கு மண்டலத்தில் பாஜக அதிமுக கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது, திமுகவும் இருக்குது. அந்த 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 அங்கே அவங்க ஓட் பேங்கை வந்து இழுக்கிற அளவுக்கு விஜய் சக்தியோடு இருக்காருன்னா அது கேள்விக்குறி. ஆனால் மத்திய வட மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கோடு இருக்கார். ஈவன் பாமகவோட கூட்டணி சேர்ந்தால் கூட ஒரு 70 தொகுதிகளில் திமுகவுக்கு அப்படி ஒரு பேச்சு போதுன்றாங்களே. பாமக தாவேக்கா சீமானோட சேர்த்து ஒரு கூட்டணி. சீமான் இதில் வருவாராக எனக்கு தெரியல ஆக்சுவலாக. சீமான் வந்து அவர் தான் முதன்மை சக்தி சொல்லுவார். விஜய்க்கும் அவருக்கும் மோதல் வரும். அதனால் வந்து அவர் வருவாரே தெரியல. பட் பாமகவும் விஜயும் சேர்ந்தாலுமே ஒரு 60-70 தொகுதிகளில் வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மத்திய வட மாவட்டங்களில் பல கிராமங்களில் நானும் பார்க்குறேன், விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
மத்திய வட மாவட்டங்கள். நீங்கள் திருத்தணிலேருந்து நாகப்பட்டினம் வரையும் போனீங்கன்னா நடுவில் கடலூர், விழுப்புரம், வேலூர், அப்புறம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களில் வந்து விஜய் ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. வில்லேஜ் பை வில்லேஜ் பார்த்தீங்கன்னா கூட இருக்காங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால தான் பாமக என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஸோ விஜயோட சேரலான்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்காது. பேச்சுவார்த்தை இன்னும் ஆரம்பிக்கல. 2 சைட்லேயுமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதில் சீமான் வந்து ஆசை இருக்குன்றீங்க. விஜய்க்கு வந்து ஆசை இருக்குது. விஜய்க்கும் இருக்குது. விஜய் சைட்லேயும் வந்து அந்த ஆப்ஷனை ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க. அன்புமணியும் கேட்பாரு, அன்புமணி ஃபார் சிஎம். அதான் அவர் கேட்பார். இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்ன பொசிஷன் வந்து இடங்களை பிடிச்சி உள்ளே போகணும், நிறைய இடங்களை பிடிச்சி. அது ஒரு கூட்டணி மந்திரி சபை மாதிரி வந்ததுன்னா வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அந்த மாதிரி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி அந்த லெவலில் அவங்க போகிறாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து விஜய்க்கே வந்து 2-3 ஆப்ஷன் ஓப்பனாக வச்சுருக்காரு. அதிமுக மீண்டும் வரணும் ஒரு ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுருக்காரு. பாஜக விட்டுட்டு அதிமுக டிசம்பரில் வந்தாலும் வரலான்னு அந்த மாதிரி ஒரு இது கதை, அதுவும் ஒரு இது வச்சுருக்காரு. அதாவது எடப்பாடி வந்து எல்லாரையும் டிச் பண்ணிவிடுவார், எல்லாருக்கும் துரோகம் பண்ணுவார். எப்படி ஓபிஎஸ்க்கு பண்ணார், எப்படி சசிகலாவுக்கு பண்ணார், தினகரனுக்கு பண்ணார். அதே மாதிரி பாஜகவையும் முதுகில் குத்துவாருன்னு ஒரு பேச்சு நம்பிக்கையோடு இருக்கார். ஆனால் வந்து இவர் பாஜக முதுகில் குத்திட்டுலாம் வர முடியாது. ஏன்னா அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு எங்கேயாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா 29 வரையும் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். இதுவரையும் அவங்கள ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறோம். இனிமேல் நீங்கள் இதுக்கு மேலே ரொம்ப இது மாதிரி ஒரு எண்ணம் இது மாதிரி இருந்ததுன்னா அதை அறவே விட்டுருங்க. நம்ம ஒன்றா போகிறோம், வின் பண்ணுறோம் அப்படின்னு எண்ணத்தில் ஒர்க் பண்ணுங்கள். வேறு நீங்கள் மாற்றி இல்லை விஜய்கிட்ட போகலாம், நீங்கள் டிசம்பர் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க போகலாம், நீங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வருவாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி, அது இது பிரச்சனை ஓடிட்டுருக்குல்ல. அதனால் இவர் கடைசி நேரத்தில் சின்னத்தை வாங்கிட்டு, ரெட்டலை சின்னத்தை வாங்கிட்டு வந்துடுவாரா அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா இவர் முதுகில் குத்தி பழக்கம் இல்லை அவருக்கு, எடப்பாடிக்கு. அதனால் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இதுதான் ஃபைனல், இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது மாறிக்கிற ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா நாங்கள் இதுவரையும் மென்மையாக உங்கள்கிட்ட இருக்கோம், இனிமேலும் இருப்போம். ஆனால் நீங்கள் துரோகம் பண்ணுறது ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை எப்படி டீல் பண்ணுறது நாங்கள் அப்புறம் டிசைட் பண்ணிப்போன்னு சொல்ல வேண்டிய உணவை கரெக்டாக சொல்லிட்டார் அவர். அதனால் எடப்பாடி அந்தளவுக்கு பண்ண மாட்டார்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் விஜய் காத்திருக்கிறது வேஸ்ட்டு. அவர் வந்து ஐட்லிங்க் பாமக முடிஞ்சால் சீமானை சேர்த்துட்டு ஏதாவது ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அவர் ஆக்சுவலாக. நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக பாஜக பிரிந்ததுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருக்குது. இந்த கூட்டணி ஆட்சி பிரச்சனை அப்படியே இருக்குது. இதுக்கிடையே வந்து சீட் ஷேரிங்கில் வந்து எப்படி இருக்குன்ற பிரச்சனை போய்கிட்டு அது வேறு இருக்குது. பிஜேபி வந்து லாஸ்ட் டைம் வாங்கின 19% கொடுக்கணும், 12% எங்களுக்கு சீட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறதா சொல்கிறாங்க. ஏடிஎம்கே அதுக்கு ஒத்துக்குமா அப்படின்ற தெரியல. எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லை பாஜகவுக்கு அதிகபட்சம் 30 சீட்டுக்கு மேலே வந்து கொடுக்குறதா இல்லை அதிமுக. இல்லை 90 எதிர்பார்க்குறாங்க பாஜக. 30 சீட்டுக்கு மேலே பாஜகவுக்கு சீட் கொடுக்குறதா அதிமுக 30 தான் சார் பாஜகவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. போன வாட்டி 20 கொடுத்தாங்க, இந்த வாட்டி 30 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க அதிமுக 20% வாங்கியிருக்கு, நாங்கள் 18-19. இல்லை ஒன்று பண்ணுங்கள், 80 சீட்டை வாங்கிக்கோங்க, நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கோங்க, நாங்கள் 150 சீட்டில் நாங்கள் போட்டி போடுவோம். எய்தர் திஸ் இது ஏதாவது ஒன்றுத்துக்கு வாங்க. மற்றவங்களாம் இருக்காங்கல்ல, பாமக தேமுதிக, பாமக வந்து வச்சுக்கோங்க, தேமுதிக பாமகவும் 30 கேட்பாங்க. அதனால் அவங்க தேமுதிக எப்படியும் ஒரு 10 கேட்பாங்க. அவங்க 30 60 70, அப்புறம் மற்ற சில்லறை ஓபிஎஸ், தினகரன் அவங்களாம், அப்புறம் புதிய தமிழகம், ஜான்க எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாரையும் சேர்க்கணும்ல, ஏசி சண்முகம் எல்லோரும் வராங்கல்ல. ஸோ ஒரு 80 சீட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, 150 எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் தனித்தனியாக நாங்கள் தான் கொடுக்கணுன்னா பாஜகவுக்கு 30க்கு மேலே கிடையாதுன்றது தான் அதிமுகவோட ஸ்டாண்டு. அது எந்த இடத்துல போய் முடியும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் தகராறில் போய் முடியுமான்னு தான் விஜய் எதிர்பார்த்துட்டு இருக்கார் ஆக்சுவலாக. இதெல்லாம் முடிஞ்சதுன்னா ஒருவேளை கூட்டணிகள் எப்படி வேணால் மாறும், கடைசி நேரத்தில் எப்படி வேணால் மாறும். யார் எங்கே போவாங்க எப்படி போவாங்கன்னு சொல்ல முடியாது. திமுக கூட்டணி கூட இது வரையும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கடைசி நேரத்தில் சீட் தகராறு வந்ததுன்னா எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வெற்றி கூட்டணியாக இருக்கிறதுனால அங்கேருந்து வெளில வரத்துக்கு யோசிப்பாங்க. 3 தேர்தலில் திரும்பவும் அதிருப்தி லேசாக வெளிப்படுத்துறாரு. திமுக மட்டுமே எங்களோட ஒரே ஆப்ஷன் இல்லை. ஆமாம், அதுக்கு என்ன காரணம்னா அவரை பார்த்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் திமுக காலை நக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதை விட்டால் வேறு வேலை கிடையாது, உங்களுக்கு அதை விட்டால் வேறு கதி கிடையாது அப்படின்னு மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் அவர் சொல்கிறார். எங்களுக்கு அப்படி கிடையாதுங்க, எங்களுக்குன்னு ஒரு டிசைட் பண்ணக்கூடிய இது இருக்குன்னு அப்படி சொல்கிறவங்களுக்காக சொல்கிறாரே தவிர அவர் உண்மையிலேயே வந்து திமுகவோட தான் இருக்கணும்னு விரும்புகிறார். அது அவங்களுக்குள்ள ஒரு அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு அண்டர் கரண்ட்டாக ஒரு ஒற்றுமை இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் சீட்டு விஷயம் இருக்குல்ல, அந்த சீட்டு விஷயத்தில் வந்து கொஞ்சம் அதிருப்தி. ஆனால் எலெக்ஷன் நெருக்கத்தில் யார் வேணால் எப்படி வேணால் முடிவெடுப்பாங்க, சொல்ல முடியாது. கடந்த காலத்தில் தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகள் பலவிதமான முடிவுகளை எலெக்ஷன் சமயத்தில் மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் வந்து யார் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க. இப்போ அதிமுகவே பாஜகவோட ஒழுங்காக சீட் ஷேரிங்கில் ஒழுங்காக போவாங்களா, அது சுமூகமாக போகுமா, சுமூகமாக போகும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது, அதிகாரத்தில் பங்கு அதிமுகவுடைய சீட்ஸ் குறைய 150லேருந்து 140 130 ஆச்சுன்னா அது வந்து கூட்டணி ஆட்சியை நோக்கி போகிற ஒரு விஷயமாக மாறிவிடும் ஆக்சுவலாக. அதனால் வந்து நம்ம சீட் 150 குறையக்கூடாதுன்றால் அதிமுக தெளிவாக இருக்காங்க. அதுதான் வந்து எலெக்ஷன் சமயத்தில்
இன்னும் ஒரு மாதம் இதை பற்றிலாம் அதிமுக பாஜகலாம் பேச மாட்டாங்க. இப்போ பயங்கரவாதம் அது இதுன்னு ஓடிட்டுருக்கு. அதில் என்ன மாதிரி முடிவு வருது அந்த பயங்கரவாத விஷயங்களில் அல்டிமேட்டாக கவர்மெண்ட் எந்த லெவலில் போய் நிற்க போகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அந்த இதில் பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு மாதம் வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே சென்ட்ரல் கவர்மெண்ட் பயங்கரவாதத்தை பற்றி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க, ஏதோ ஒரு ஆக்ஷன் கூட எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும்போது சீட்டு வந்து ஒரு நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதை எப்படி எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் எடப்பாடியும் திருமாவளவனும் தன்னை நோக்கி வருவார்கள். விஜய்க்கு ஒரு ஆசை இருக்குது. விஜய்க்கு நிச்சயமாக ஆசை இருக்குது சார். எடப்பாடியும் வருவார் நினைக்கிறாரு. எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளும் வருவாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு ஆக்சுவலாக. விஜய் கனவு நேரதான் பார்ப்போம். உங்களை பதினொன்று மிக்க நன்றி சார். தேங்க்யூ. Subscribe to One India and never miss an update. வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி.